ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் கிட்ட காவேரி இப்போ பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறாங்க. விஜய் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. காவேரி அதாவது கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் நல்லா வாழ்ந்தவங்க, நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி கஷ்டப்படுறது என்னால் பொறுத்துக்க முடியாது. அதனால் நான் உங்களை பெரிய முதலாளியாக தான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்பள பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம ஏதாவது யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க அங்கே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் வீட்டில் யமுனா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு நிவினை கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஃபுட் டெலிவரிக்காக வெளியில் காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் சாப்பாடு வாங்கிட்டு நிவின் சாப்பிட்றாரு. யமுனா எப்பவும் போல் நிவின் கிட்ட பேசி சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் காவேரி இந்த மாதிரி விழுந்து கவனிக்கிறீங்க. காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை உண்மையிலுமே விஜய் இது தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுடுறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படிலாம் ஒரு ஸ்கிரிப்டை நம்ம டேரக்டர் உள்ள கொண்டு வராருன்னு தெரியல. என்னடா இதெல்லாம் ஒரு போரிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கான எபிசோட்லேயும். உடனே நிவினுக்கு சரியான கோவம் வந்துடுது. அப்படியே அந்த ஸ்பூன் எடுத்து அடிக்கிறாரு. அது யமுனாவோட மண்டையில் பட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டுருது. அதோட நிவின் ரொம்ப கோவமாக வெளியில் கிளம்பி போயிடுறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரன் கடையில் இப்போ குமரனும் கங்காவும் உட்காந்துருக்குறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் குமரன். ஆனால் குமரனுக்கு யோசனைலாம் என்னென்னா, அங்கே சாரதா காவேரியோட அம்மா எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் இப்போ கங்கா தான் இப்போ புதுசாக வில்லியாக மாறி இருக்காங்கல்ல, அதனால் குமரன் உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் சாரதா ஃபோன் பண்ணி மதியம் வரும்போது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு குமரன் சரின்னு சொல்கிறாரு. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா கங்கா கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே என்ன இந்த மாதிரி எல்லா வேலையும் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த வேலை சொல்கிற விஷயத்தை காவேரி கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட எதாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லுமா, ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சாரதாம்மா யதார்த்தமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் அதை கங்கா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. காவேரி இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜயும் காவேரி வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது கங்காவை பார்க்கறதுக்கு இப்போ யமுனா வந்திருக்காங்க கடைக்கு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா காவேரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை நடந்துச்சு அந்த விஷயத்தையும், அதுக்கப்புறம் காவேரி தான் எல்லாத்தோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே வீட்டில் காட்டுறாங்க. விஜய் காவேரியை காட்டுறாங்க. அவங்கள்ட்ட சாரதாமா பேசுகிறாங்க. அதாவது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இளநீர் கொண்டு கொடுத்ததுமே விஜய் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறார் சாரதாமாட்ட. எங்கள் அம்மாவோட இந்த பாசத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட இப்போ நம்ம பார்க்குறேன். என்கிட்ட இதே மாதிரி நீங்கள் நடந்துக்க, நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் என்னை கண்டிங்க, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட், ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. காவேரி அது சம்மந்தமாக அவங்க அம்மா போனதுக்கப்புறம் விஜய் கிட்ட கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட்டாக இருக்குது அது பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே கங்காவையும் யமுனாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவங்களாம் போய் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கான எபிசோடில். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா காவேரி மேலே பயங்கர பொறாமை பிடிச்சி போய் பேசுகிறாங்க. அதோடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை பற்றி பேசி இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதாவது ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா நான் குமரன் மாமாவோட பேர் வைப்பேன். ஆனால் நம்ம வீட்டில் பொம்பளை குழந்தை பிறந்திருந்தாலும் நம்ம அப்பா காவேரி மேலே தான் ரொம்ப பாசமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பேசி ரொம்பவுமே பொறாமப்பட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஸ்பெஷல், எது இருந்தாலும் காவேரிக்கு தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தான் தலையில் இருக்க காயத்தை கங்கா பார்த்துடுறாங்க. என்ன எதிர் விசாரிக்கும் போது இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் பிரச்சனை சரியாயிடுமில்ல அப்படின்னு கேட்கும்போது காவேரி எப்போ எங்களோட வாழ்க்கையிலேருந்து போகிறாங்களோ, அதாவது நிவினோட மண்டையிலேருந்து போகிறாங்களோ அப்போ தான் எங்கள் வாழ்க்கை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளாரே ஒரு அடுத்த பிரச்சனை நம்ம டேரக்டர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.